ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு. கோழிக்கோட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டாய் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, எஸ்எம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை பற்றி அங்கே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோழிக்கோடு ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதீன் ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு சுற்றினார், கூப்பிட்டு காமிச்சார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ட்ராவல் விலாக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய சேனல் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச அவருக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டாய் ஸ்ட்ரீட். அதாவது கோழிக்கோட்டில் வந்துட்டு மிட்டாய் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபேமஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம இங்கேருந்து உள்ளே நடந்து போனோம். உள்ளே வந்து பைக் அலௌடு இல்லை. ஸோ அப்படி நம்ம என்னென்ன மிட்டாய் இருக்குது, அதாவது சாக்லேட்ஸ். ஸோ அதை வந்து எஸ்எம் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், எப்படி இருக்குன்ட்டு அதை கவர் பண்ணலாம். SK Kozhikode da Malayalam no poet okay போலாம். ஃபோட்டோகிராஃபி இருக்கு. ஓல்டு கோழிக்கோடா இது. ஓல்டு கோழிக்கோடா கண்ணன். ஸோ இது நைட் டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நைட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுட்பால் ஃபேன்ஸ் எஸ்எம் ஸ்ட்ரீட் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு மிட்டாய் ஷாப் எதுவுமே தெரியல. எல்லாம் நார்மலாக அந்த பஜார் மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்பால் ஃபேன்ஸ் எந்தளவுக்கு தீவிரமாக இருக்காங்கன்னு இதை தெரியுது பாருங்கள். ஸோ ரொனால்டோ இப்போ போடுங்க. உங்கள் ஃபேன் நீங்கள் யார் ஃபேன்? பிரேசில். ஒரு 2 ஃப்ரேம் இருக்குது. இந்த பக்கம் லைட்டிங் அவங்க வேறு பார்க்குறேன். வேணுமா? ஏன் നേരെ പോയിട്ട് ഇങ്ങോട്ട് പോകും. சரி போவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மாலும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே பாருங்கள், பின்னாடி ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக அல்வா ഇത് പറഞ്ഞുതരാം. ആദ്യം ഫോട്ടോ എടുക്കും. ആദ്യം ഒരു വീഡിയോ മാമാ ഇത് നമ്മൾ പണി ഉള്ളത്തെ വീഡിയോ പോയിട്ടില്ല. இதெல்லாம் என்னென்ன நேம்? இவ்வளோ ஐட்டம் ഇതൊക്കെ അലുവ. വലിയ അലുവ പേരെന്താ? വലിയ അലുവ എന്ന് മനസ്സിലായില്ല. അല്ല പേരൊക്കെ എന്താ? ആദ്യം ഞാൻ പറഞ്ഞുതരാം. ഇത് ഇളനീർ. ഇത് പിസ്ത ഡ്രൈ ഫ്രൂട്ട്. അതായത് തണ്ടർ കോക്കനട്ട്. ഓക്കെ, കോക്കനട്ടില്ല, തണ്ടർ കോക്കനട്ട്. ഇത് പിസ്ത അലുവ. ഇത് ചോക്ലേറ്റ് ഡ്രൈ ഫ്രൂട്ട്. ഞാൻ സാമ്പിൾ കഴിക്കാനാണ്. ഇതാണ് പിസ്ത ഡ്രൈ ഫ്രൂട്ട്. ഈ നല്ല ചോക്ലേറ്റ് ഡ്രൈ ഫ്രൂട്ട്. പിസ്ത ഡ്രൈ ഫ്രൂട്ട് കഴിഞ്ഞു കേട്ടോ. ഇത് ഹണി ഡ്രൈ ഫ്രൂട്ട്. ഹണി.
ഇത് പൈനാപ്പിൾ ഡ്രൈ ഫ്രൂട്ട്. ഇത് നമ്മളെ നാടൻ വീറ്റ് ഹലുവ. നാടൻ മീൻസ് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ആളുകൾ കൂടുതൽ ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു ഐറ്റമാണ്. നല്ല ടേസ്റ്റാണ്, കാരണം അതിൻ്റെ മിൽക്ക് മേഡാണ് നമ്മളിതിൻ്റെ ആഡ് ചെയ്യുന്നത്. ഹലുവ ലൈഫ് കിട്ടാണ്. ഓക്കെ, പിന്നെ സ്ട്രോബെറി ഡ്രൈ ഫ്രൂട്ട്, മിൽക്ക് മേഡ് ഡ്രൈ ഫ്രൂട്ട്, അനാറ് മാതളത്തിൻ്റെ ഡ്രൈ ഫ്രൂട്ടാട്ടോ അത്. പിന്നെ ഇതാണ് നമ്മുടെ നാടൻ ചക്ക, വരക്കച്ചക്ക എന്ന് കേട്ടില്ല. ആ ജാക്ക് ഫ്രൂട്ട്. ഇത് ബദാം, ഇത് ഗ്രേപ്പിൻ്റെ അകത്ത് ഞങ്ങൾ വേറെ സാധനം ആഡ് ചെയ്യുന്നുണ്ട്. അത് എന്താണെന്ന് വെച്ചാൽ ഞങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നതാണ്. എന്താണെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ റെഡ് ബുൾ ഫ്ലേവർ. അപ്പോൾ അതിൻ്റെ ഒരു ടേസ്റ്റ്. അപ്പോൾ ഇതൊന്ന് കാലിക്കറ്റ് സിറ്റിയിൽ ഒരു സ്ഥലത്തും കാണാത്ത ഒരു ഐറ്റമാണ്. സൂപ്പറാണോ? സൂപ്പറാണെങ്കിൽ മാത്രം സൂപ്പർ എന്ന് പറഞ്ഞാൽ മതി. ഓക്കെ, ഞാൻ അഭിപ്രായക്കാരനാണ്. ഇതാണ് നമ്മുടെ പേരക്ക. പേരക്ക പിന്നെ അത്ര അങ്ങോട്ട് പോരാ. ഉള്ള പറഞ്ഞപ്പോൾ എന്താ അതന്നെ പറഞ്ഞു. നിങ്ങളിനി കാണാത്ത എന്തെല്ലാം കാണാൻ കിടക്കുന്നു. പേരക്ക ടേസ്റ്റ് ഉണ്ട്, പക്ഷേ നോർമൽ ടേസ്റ്റേ ഉള്ളൂ, ആവറേജ് ടേസ്റ്റേ ഉള്ളൂ കേട്ടോ. വലിയ സംഭവം ഒന്നും പറയാൻ പറ്റില്ല. പിന്നെ റൈസ് ഹലുവ, ഡേറ്റ്സ് ഹലുവ, മിൽക്ക് മേഡ് ബദാമിൻ്റെ ഹലുവ. ഇത് പൈനാപ്പിൾ ഒറിജിനൽ എസൻസ് അല്ല, പൈനാപ്പിളിൻ്റെ പീസ് തന്നെ സ്ലൈസ് ചെയ്തിട്ട് ഞങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നത്. അത് പീസിനെങ്കിലും നമുക്ക് കാണാൻ പറ്റും എന്നാണ് എൻ്റെ ഒരു പ്രതീക്ഷ. ഓക്കെ, അത് കഴിച്ചോക്കിയേ. പിന്നെ ഇത് പിസ്ത ഡ്രൈ ഫ്രൂട്ടാണത്. ഇത് ഭയങ്കര സംഭവം തന്നെയാണ്. പിന്നെ ബനാന ഹലുവ, അത് ഫിഗ്, അതായത് അത്തിപ്പഴം, അതുപോലെ തന്നെ നമ്മളെ ചില്ലി ഹലുവ, അതും വേറെ ടേസ്റ്റ് ചെയ്യാം. അത് വെറൈറ്റിയാണ്. ഇവിടെ നമ്മളെ സ്നേഹിതുണ്ട് അബ്ദു എന്ന് പറഞ്ഞിട്ട്, ഇവിടെ റെഡിമെയ്ഡ് ഷോപ്പിൽ പണിയെടുക്കണ അല്ല, മൂപ്പര് ഞങ്ങളെ ഫ്രണ്ടാണ്. മൂപ്പരാണ് നമ്മൾ ഇതിലേക്ക് ചെയ്യാനുള്ള ഒരു പ്രചോദനം. അബ്ദു എന്ന് പറഞ്ഞ ആളുണ്ട് ഇവിടെ ബ്യൂട്ടി സ്റ്റോറിൽ. ഈ മൂപ്പരാണ് നമ്മളിതൊന്ന് ചെയ്ത് ഡെവലപ്പ് ആക്കാനുള്ള ഒരു മൂപ്പര ബുദ്ധിയാണ് എന്നൊക്കെ പറയാം. ഇവിടുന്ന് രണ്ടാമത്തെ ഷോപ്പാണ്. അബ്ദു എന്ന് പറഞ്ഞാൽ മതി, അതാണല്ലോ. അത് ചില്ലിയാലോ നമുക്ക് ചെയ്യാൻ ഇതൊക്കെ തുടങ്ങാനുള്ള இங்கே பார்த்தீங்கன்னா பால் மில்கில் இருந்து சில்லி வரைக்குமே எல்லாத்துலேயும் அல்வா பண்ணிட்டுருக்காங்க. ரைஸ் அல்வா கூட இருக்குது பாருங்க, ரைஸ் அல்வா நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சிங் எவ்வளோ? 150 கேஜி, ஹாஃப் கிலோ கேஜி பர் கேஜி 300. ஓகே ஓகே. നിങ്ങൾ பரவாயில்லைங்க. ஃபுல்லாக எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வந்து ஹாஃப் கேஜி பண்ணால் 150 தான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது கோழிக்கோடு மட்டும்தான் ஃபேமஸ். கோழிக்கோடில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ அதனால தான் தேடி வந்தோம். இது வந்து மிட்டாய் ஸ்ட்ரீட், SM ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, மிட்டாய் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இது ஹாஃப் கேஜி பேக்கா? 1 கேஜி பேக். நீங்கள் 1 கேஜி வாங்குறது பெஸ்ட். ஹாஃப் கேஜி இதுவா? லைட்டாக காரமாக இருக்கேன். நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணியாச்சு. இது ஹாஃப் கிலோவா? இது ஹாஃப் கிலோ. ஹாஃப் கிலோ, இது 1 கிலோ. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு ரெண்டு ஹாஃப். ஓகே, நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். ഓക്കെ, ഓക്കെ നമുക്ക് തരാം. ஸோ 2 ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கோம். ஹாஃப் கேஜி போதும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பேக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கோம். ஹாஃப் கேஜி ഇത് എത്രയാണ്? 300 രൂപ. ஸோ ஆல் இண்டியா டெலிவரி அவைலபிள். ஸோ உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணால் டெலிவரி பண்ணுவாங்க. ஆல் இண்டியா டெலிவரி. ஸோ மலேசியாவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது, இந்தியா மட்டும்தான்.
ஸ்வீட் மீட் அல்வா அண்ட் ஸ்வீட்ஸ் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிட்டாய் ஷாப் போகிறோம். இங்கே நிறைய இருக்குது ட்ரெஸ்ஸு, நம்ம பஜார் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து சாக்லேட் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு, நம்ம வேறு என்ன எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே வந்து இங்கே கிடைக்குமா. ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாம். கோழிக்கோடு வந்து இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்ட்ரீட்டை. ஷர்ட்டு நம்ம ஒன்று தான் 2 தான் எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஞாபகமாக. இது நல்லாயிருக்கா? ഇതിന് ഇവിടുന്ന് വാങ്ങാൻ ഒരു 50,000 ഉണ്ടാവും. வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம போட்டு ஊருக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷாப்பில் மிட்டாய் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மிட்டாய் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் மிட்டாய். நம்ம இதான் அந்த ஸ்டோன், இது நேம் ஸ்டோன் சாக்லேட் நம்ம அதான் வாங்க போகிறோம். நான் ஸ்டோன் சாக்லேட் நிறைய இடத்துல பார்த்ததில்லை. மேக்ஸிமம் வந்து சாக்லேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போது ஸ்டோன் சாக்லேட் வாங்க போகிறோம். இது பேர் പച്ച മാങ്ങ പച്ചമാങ്ങൻ്റെ മിഠായി ഇതറിയോ? പുളിമിഠായി. പുളിമിഠായി. ഓക്കെ, പുളിമിഠായി പച്ച. ഓക്കെ ഓക്കെ. അത് സ്റ്റോൺ മിഠായി. ഇത് ഏത് സ്വീറ്റാ? അത് നെല്ലിക്ക, സ്വീറ്റാ, ഗൂസ്ബെറി. ഓക്കെ ഓക്കെ ശരി. ഇതൊന്ന് ആ മിഠായി വേണോ? ആ മിസ്റ്റർ ബ്ലാക്ക് ബൈക്കർ. ബ്ലാക്ക് ബൈക്കർ. പാക്ക് അത് 600 വരും. 600. டஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்குது. டஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கு. டஸ்ட் இல்லை அது அப்படிதான் டிசைன் ஆகும். அது சமைச்சு கடிச்சு உள்ள சாக்லேட். ஸோ நமக்கு ஓவராலாக ஒரு ட்ரெஸ்ஸு, சாக்லேட், அல்வா பர்ச்சேசிங் முடிஞ்சது. ஒரு ரிட்டன் அப்படியே வந்து ரூம் போயிட்டு நம்ம பஸ்ஸு 12 o'clock நமக்கு பஸ்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 hour இருக்குது. இன்னும் 1 hour இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி முடிச்சு வெளியே வந்தோன்னா ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்து எனக்கு பிடிச்ச பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன், செமையாக இருந்தது. ஸோ அப்படியே இப்போ நம்ம ரிட்டன் இந்த டார்மெண்ட்ரி போய்ட்டு நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரெடி ஆகிட்டு புது ஷர்ட் போட்டுட்டு பஸ்ஸில் ஏற போகிறோம்.